ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச வெண்ணிலா கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிவிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் 3 முட்டை இதை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். அதை நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒயிட் கலரில் வரும், க்ரீம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறங்காட்டி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கும் இந்த டைம். இது இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். நமக்கு நல்லா க்ரீம் ஸ்ட்ரக்சரில் கிடச்சிருச்சு. நீங்கள் முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தயிர் 1 கப் சேர்த்திக்கோங்க. புளிக்காத தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் இது ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டேன். இது கூட சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற சுகர் ஃபுல்லாமே இதில் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னி கொஞ்சம் கூட சேர்த்தி பண்ணிக்கலாம். இன்னி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். இது கூட நான் முட்டையோட மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்திக்கலாம், வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கிறேன், வெண்ணிலா ஃப்ளேவருக்காக. நீங்கள் வெண்ணிலா இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டெய்னர் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்திக்கிறேன். மைதா மாவு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இல்லை, பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்கும். இது கூட நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், சமையல் சோடா. இப்போ இது நல்லா நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரே மாதிரி நீங்கள் கலக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் பால் சேர்த்திக்கிறேன். காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கிறேன். இது நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கரெக்டானது. இந்த ஸ்டேஜில் நம்ம இது நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் கேக் டின் இருந்ததுன்னா அது கூட செஞ்சுக்கலாம். கேக் டின்னை குக்கருக்குள்ளே வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த பேட்டரை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் மைக்ரோ ஓவன் செய்கிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு செய்யுங்க. நான் இன்றைக்கி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். இதில் விசில் அதுக்கப்புறம் கேஸ் கட் ரெண்டுமே போடக்கூடாது. இப்போ நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நான் 600 வச்சுருக்கேன். அதே மாதிரி 90 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். பேனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் குக்கரில் நான் 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.